ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 5ல் இருக்கும். எல்லோரும் வெற்றிகரமாக 5 நாளில் கடந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ராகி சேமியா தாங்க எடுத்திருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரையோ தேங்காய்ப்பூ இந்த மாதிரி எடுத்துக்காமல் சர்க்கரை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து சட்னி தாங்க எடுத்திருக்கேன். நம்ம தாளிக்கிற அதுகளுமே கூட நல்லெண்ணெய், கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆயிலோட அளவை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி எதுலேயுமே வந்து சாப்பாட்டில் தாளிக்கிறதுக்கு, பொரியலுக்கு, கூட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கணும். மதியத்துக்கு லஞ்சுக்கு எதுவுமே சாப்பிடலங்க. ஒரே ஒரு கொய்யாப்பழமும் ஒரு குட்டி பனானா ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதுதான் மதியம் என்னோட லஞ்சு. ஈவினிங் ஒரு கிளாஸ் வித்தவுட் சுகரில் டீ குடிச்சிட்டு அப்புறம் ஒரு பெரிய சோள மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை தான் சாப்பிட்டுக்கிட்டேன். மதியம் ஏன் நான் லஞ்ச் எடுக்கலை அப்படின்னா, நைட்டு வந்து பசங்களாம் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை காலையிலேயே சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து ஹோட்டல் போனோம் அப்படின்ட்டு. அதனால மதிய சாப்பாடை நான் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. ஏன்னா டயட்டில் இருக்கும்போது எங்கேயாவது வெளியில் போகும்போது அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகளில் ஒரு வேளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த வேளை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெளியில் போனாலுமே நூடுல்ஸு, பரோட்டா, சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடாம இட்லி, தோசையில் கட் பண்ணிக்கிட்டு மற்ற ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே பெஸ்ட்டு. நான் ப்ரோட்டீனுக்காக ஒரே ஒரு பீஸு தந்தூரி சிக்கனும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோசையும் மட்டும்தாங்க எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சை கட் பண்ணிட்டேன். மறுநாள் காலையில் லேட்டாக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஷார்ட்ஸுக்கான ஃபுல் வீடியோ பார்க்க கீழே உள்ள லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வரும்.